Hello guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற tutorial என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன், அதாவது ஸ்விங் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் லாகின் வந்து எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ வந்து என்னென்னு பார்த்தோம்னா JDBC கனெக்ஷன் பார்த்தோம். அதாவது நம்ம டேட்டாபேஸோட எப்படி கனெக்ட் பண்ணலாம் ஜாவாவை அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்கேஸ் அதை நீங்கள் பார்க்கல அப்படிங்கன்னா தயவுசெய்து இதை பாருங்கள், அந்த சஜஸ்டட் வீடியோஸில் இங்கே வரும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அப்புறம் இது கொஞ்சம் புரியும். ஏன்னா நம்ம கனெக்ஷன் பற்றி டீப்பாக அதில் போக மாட்டோம், சும்மா காப்பி பேஸ்ட் தான் பண்ணுவோம். ஓகே சார், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்விங் அப்படின்னா என்னதுங்க? ஸ்விங் அப்படிங்கிறது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஜாவாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு GUI கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. GUI அப்படின்னா என்னது? கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் அப்ளிகேஷன், அதாவது டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் அதெல்லாம் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ VLC பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் தாங்க. ஸோ அந்த மாதிரி டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்லாம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம GUI வேணும். GUI அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த VLC பிளேயர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே இதை டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா, இதுதான் இந்த GUI. ஸோ இந்த மீடியா பிளேயர் இதை கிளிக் பண்ணால் இதெல்லாம் வருது, இந்த மாதிரி டிசைன்லாம் இருக்குது தெரியுமா. ஸோ இதெல்லாமே நம்ம GUI அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணோம், அதை வந்து ஜாவாவில் ஸ்விங் யூஸ் பண்ணலாம். இதில் அட்வான்ஸ்ட் ஒன்று இருக்குங்க, ஜாவா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறது. ஸ்விங்குக்கும் அது அட்வான்ஸ்ட். நம்ம வந்து இப்போ அதை பார்க்க வந்து நம்ம இப்போ பேசிக்காக ஸ்விங் வந்து கற்றுக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே இதை கிரியேட் பண்ணியிருக்கோம் ப்ராஜெக்ட்டில், அதில் ரைட் கிளிக் பண்ணி நியூ. நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், ஜாவா மெயின் கிளாஸ் போவோம். ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷனால் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரேம் வேணும். ஸோ அதனால் ஃப்ரேம் ஃபார்ம் தான் போகணும். எனக்கு இங்கே இருக்குது, உங்களுக்கு வந்து புதுசாக பண்ணுறவங்களுக்கு அங்கே இருக்காது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அதரில் போய் ஜாவா ஸ்விங் இந்த இருக்குது. ஸோ இதில் வந்து ஜே ஃப்ரேம் அதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்து அதுக்கு ஒரு நம்ம இப்போ லாகினை பற்றி நம்ம பண்ணுறதுனால, லாகின் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு பண்ணுறதுனால, கான்செப்டாக வச்சு பண்ணுறதுனால லாகின் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது அதோட நம்மளை எம்டி இது. ஓகே, ஸோ இந்த எம்டியில் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இது நம்ம எப்படி கிரியேட் பண்ண போகிறோம், ஒரு லாகின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மேலேருந்து ஒரு ஹெட்டிங் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு வந்து லேபிளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சும்மா ஒரு ஹெட்டிங்க, வேறு ஒன்றுமே இல்லை. சும்மா நம்ம யூசர் வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஹெட்டிங். ஸோ யூசர் லாகினில் வேறு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு கண்டிப்பாக இருக்கும். அதாவது யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் வாங்குறதுக்கு 2 டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்கும். இப்போது இது நான் டிஃபால்ட் உள்ள வேல்யூஸ் எடுத்துட்டேன், கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதை வந்து யூசருக்கு தெரியணும் இல்லையா, அந்த டப்பாக்குள்ளே என்ன எழுதணும் அப்படிங்கிறதுனால. ஸோ நம்ம இதில் ஒரு லேபிள் வைக்கணும். லேபிள் வச்சு யூசர் நேம் இப்படி அடித்தா தான் நம்மளால் ஓகே யூசர் நேம் கேட்காங்க போலன்னு சொல்லி எழுதுவான். ஓகே, இதுக்கப்புறம் அதேமாதிரி பாஸ்வேர்டுக்கு இதே மாதிரி ஒரு லேபிள் வைக்கணும். சாரி, ஓகே, யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு இதுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபீல் வைக்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் ஃபீலுக்கு பாருங்க நம்ம பாஸ்வேர்ட் ஃபீல் வைக்கிறோம். ஏன்னா நம்ம பாஸ்வேர்ட் ஃபீல்லாம் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணும்போது ஆஸ்ட்ரிஷாக விழுந்து தெரியுமா. ஸோ அந்த மாதிரி தான் இது. இந்த பாஸ்வேர்ட் ஃபீல் டைப் பண்ணும்போது நம்ம என்ன டைப் பண்ண அதாவது இன்புட் யூசர் கொடுக்கும்போது அது ஆஸ்ட்ரிஷாக விழுங்க. ஓகே ஃபைன். ஸோ அதனால் பண்ணோம். இது என்ன ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இதோட ரெண்டு டைப் வந்து என்னென்னா ஸ்ட்ரிங்காகவே நம்ம இதை வாங்கிக்கலாம். பட் இது வந்து கேரக்டர் அரேயாக இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறது போகிற பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இது ரெண்டையும் வச்சாச்சு, 2 இன்புட் வாங்குறதுக்காக. இது 2 முடிஞ்சுன்னா என்ன பண்ணணும், முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பட்டன் வைக்கணும் தான். ஸோ அந்த பட்டனை தூக்கி வைக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணாதான் லாகின் ஆகணும். ஸோ லாகின் எழுதிட்டேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே வேரியபிள் நம்ம செட் பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுலேயுமே வேல்யூஸ் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி அந்த வேல்யூஸ் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். அதாவது யூசர் வந்து இதில் யூசர் நேம் எடுப்பாங்க, இதில் பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. ஸோ அது ரெண்டையும் நம்ம ஸ்டோர் பண்ணி அதை தூக்கி நம்ம டேட்டாபேஸில் சர்ச் பண்ணி டேட்டாபேஸில் இருந்துச்சு அப்படின்னா அவனை அலோவ் பண்ணி உள்ளே கொண்டு போகணும். அப்படி தானே நம்ம ஃபேஸ்புக்லாம் நார்மல் அப்படி தாங்க இப்போ பண்ணுது. நம்ம யூசர் நேம் அடிப்போம், அதாவது நமக்கு வந்து யூஸ்வலாக நம்ம வந்து இமெயில் அட்ரஸ் கொடுப்போம், இருக்கிற பாஸ்வேர்ட் கொடுப்போம், அது கரெக்டாக அதில் அப்புறம் லாகின் பட்டன் கொடுப்போம், கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோன்னா அது கரெக்டாக இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டு நம்மளுக்கு வரும். அப்படி தானா. ஸோ அதே மாதிரி தான் இது. ஸோ இது ரெண்டுமே வேரியபிள் நேம் வந்து நம்ம செட் பண்ணியே ஆகணும், அப்போ தான் நம்மளுக்கு புரியும். பார்த்தீங்களா, டிஃபால்ட் வேரியபிள் நேம் ஜேடெக்ஸ்ட் ஃபீல்டு 1 ஃபீல்டு 2 அப்படின்லாம் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இதை யூசர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து பாஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ இதில் லாகின் பட்டனில் தான் நம்ம கோட் எழுதணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஈவென்ட் ஹேண்ட்லர்பாங்க. என்னென்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணும் போது என்ன நடக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துல கோடு. அதுதான் அந்த ஈவென்ட் ஹேண்ட்லர். என்னென்னா, இந்த ஈவெண்ட் கிளிக் பண்ணுற போது அது ஒரு ஈவெண்ட். ஸோ அந்த ஈவெண்ட்டை நடக்கும் போது என்னென்னலாம் நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம கோட் எழுதும். ஸோ அந்த கோடிங் பேஜுக்கு எப்படி போகணும் பார்த்தீங்கன்னா, இந்த லாகின் பட்டனை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த கர்சர் வந்து நிற்கலையா? ஓகே, இந்த இருக்கு, இந்த கர்சர் வந்து நிற்கிதா. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம எழுதணும். இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டனை கிளிக் பண்ணும் போது என்னென்னலாம் நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் இந்த எல்லோ மார்க்கு கொள்ள எழுதணும். இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளாக ஒன்று எழுதுறோம் பாருங்களேன். ஓகே, இதில் வந்து இந்த ஓகே
சிம்பிளாக இந்த பட்டன் இஸ் கிளிக், அதாவது பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த பட்டன் இஸ் கிளிக் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிற மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். வந்துட்டு இப்போ பட்டனை கிளிக் பண்ணுறேன், இந்த பட்டன் இஸ் கிளிக்னு வருது. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த எல்லோ மார்க்குள்ளே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே எப்போ நடக்கும்னா இந்த ஆக்ஷன் எப்போ ஆக்ஷன் என்ன ஆக்ஷன் அந்த பட்டனை கிளிக் பண்ணுற ஆக்ஷன் நடக்கும் போது இந்த ஈவெண்ட் ஹேண்டல் வந்து அதை பண்ணிக்குது. ஈவெண்ட் ஹேண்டல் அப்படிம்பாங்க, அதாவது அந்த ஈவெண்ட் நடக்கும் போது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஓகே, நம்மளுக்கு இது தேவையில்லை. இப்போ முதல்ல என்ன பண்ண நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, லாகின் வந்து நம்ம டேட்டா பேஸில் போய் செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல டேட்டா பேஸ் கனெக்ஷன் பண்ணணும். திரும்ப சொல்கிறாங்க, டேட்டா பேஸ் கனெக்ஷன் பற்றி நான் ஏற்கனவே அழகாக டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அது புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த வீடியோ பாருங்கள். இல்லை நான் சும்மா தான் பண்ணுற ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இது அப்படியே இந்த காப்பி பேஸ்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல சஜஷன் உங்களுக்கு வருங்க. ஸோ இப்போ வந்துகிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் JDBC கனெக்ஷனை முதல்ல பேசிக் கனெக்ஷனை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதாவது இந்த கோடை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இவ்வளோ தான் கோடு, பட் நல்ல டீப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் வந்து நம்ம இந்த கோடை பார்த்தவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதை தூக்கி நான் பேஸ்ட் பண்ணி எங்கே பேஸ்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ட்ரை கேட்ச் தேவை. ஏன்னா நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இதுதான் ரன் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் இந்த மெத்தட் என்ன இருக்குன்னா இந்த மெத்தடுக்குள்ளே தான் நம்ம கிரியேட் பண்ணுற பட்டன் எல்லாமே இருக்கும். அதாவது நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3 லேபிள் பண்ணியிருக்கோம், ஒரு பட்டன் பண்ணியிருக்கோம், ஒரு டெக்ஸ்ட் ஃபீல் பண்ணியிருக்கோம், ஒரு பாஸ்வேர்ட் ஃபீல் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே இந்த மெத்தடுக்குள்ளே இருக்கும். இந்த மெத்தட் எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த இருக்குது, இந்த பார்த்தீங்களா, இந்த மெத்தடுக்குள்ளே எல்லாமே இருக்கும். இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக கோடு. இந்த ஆக்சுவலாக நம்ம இப்படி தான் பண்ண வேண்டிய கோடை தான் நம்மளுக்கு டிசைன் வடிவில் கொடுத்துருக்காங்க. அதாவது இது ட்ராப் பண்ணி போட்டோன்னா தானாலே கோடு எழுதிடும். அதனால தான் இதில் ஜென்ரேட்டர் கோடுன்னு எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அது தானாலே நடந்துக்கும். ஆக்சுவலாக உண்மையாக இதுதான் ரா கோடு. நம்ம பின்னாடி இது நடக்கிறது நம்ம எதுவுமே பார்க்காததுனால நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இதுதான் உண்மையான கோடு. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு சிம்பிளிசிட்டிக்காக நம்மளுக்கு இந்த மாதிரி டிசைன் வச்சுட்டு அழகாக நம்மளோட வேலையை வந்து ஈஸியாக்கியிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ இதுக்குள்ள டீப்பாக போகணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டாபேஸ் கனெக்ஷன் நடந்து இதில் என்னன்னா ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற அந்த கிளாஸை வந்து தூக்கி வெளியே போடணுங்க. இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வெளியே தான் கிரியேட் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டால் கரெக்டாக இதுக்குள்ளே மட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இது தூக்கி குளோபலாக போடுறோம். அப்போ தான் இந்த ஸ்டேட்மெண்ட், ஏன்னா நான் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தான் கொரியில் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ நிறைய இடத்துல கொரி எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது தூக்கி குளோபல் வெளியே போட்டுக்கோங்க. இப்போ டேட்டாபேஸ் கனெக்ஷன் இந்த இடத்துல வரும்போது ரன் பண்ணும்போது கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ அதை உறுதிப்படுத்துறதுக்காக நம்ம வந்து இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இது என்ன அர்த்தம் அப்படின்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா கனெக்டட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும் வந்துட்டு. ஸோ டேட்டாபேஸ் கனெக்ஷனில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ டேட்டாபேஸ்லாம் இங்கே இருக்குது, அதில் எப்படி கனெக்ட் பண்ண இந்த பாஸ்வேர்டு எல்லாமே போன வீடியோவில் இருக்குது. தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த ஸ்டெப்லாம் புரியலன்னா அந்த வீடியோ எடுத்து பாருங்கள். ரொம்ப கிளியராக மெதுவாக ரொம்ப சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து பட்டன் லாகின் பட்டனுக்குள்ளே கிளிக் பண்ண என்ன நடக்கும்னா முதல்ல என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ண உடனே அந்த யூசர் டப்பா இருந்துச்சு தெரியுமா, அதாவது அந்த டப்பா, இந்த டப்பாக்குள்ள வேல்யூ மேலே வாங்கணுமா, அப்போ இந்த வேல்யூ வாங்கணுமா, இரண்டையும் வாங்கி தானே டேட்டாபேஸில் செக் பண்ணி இப்படி ஒரு யூசரும் பாஸ்வேர்டும் வச்சு ஒரு ஆள் இருக்காரா இல்லையான்னு செக் பண்ணுவோம். ஸோ ரெண்டையும் மேலே வாங்குவோம். வாங்கி நான் ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கு நான் ஒரு வேரியபிள் நேம் கொடுத்தேன், யூசர் நேம். அதை ஃபஸ்ட்டு அந்த டப்பாவுக்கு ஒரு பேர் வச்சோம்ல ஞாபகம் இருக்கா, அது யூசர்னு சொல்லி வச்சுருந்தேன் முதல் டப்பாக்கு. ஸோ அது கெட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி வாங்கிடலாம். இதே மாதிரி பாஸ்வேர்டை கண்டிப்பாக வாங்க முடியாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓகே டெப்ரிஷியேட்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து இது நல்லது இல்லை அப்படிங்கிறதுக்காக இப்படி போட்டிருக்கு. பட் இது வந்து ஒர்க் ஆகும், பட் நல்லது இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக பாஸ்க்கு வந்து கெட் பாஸ்வேர்டு இந்த இருக்கு. பட் இதில் எரர் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மெத்தட் வந்து எதை ரிட்டர்ன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் அரேயை ரிட்டர்ன் பண்ணுங்க. ஸோ இந்த கேரக்டர் அரே வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா .2 ஸ்ட்ரிங் போடுறாங்க. வழக்கம் போல் .2 ஸ்ட்ரிங் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அரே கேரக்டர் அரே வந்து கன்வெர்ட் பண்ணாத அதோட பிளேசஸ் தான் அது ஷோ பண்ணும். ஸோ அதனால் .2 ஸ்ட்ரிங் போடுறாங்க வழக்கம் போல் இந்த இன்டீஜர்லாம் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இதில் வந்து நியூ ஸ்ட்ரிங், ஏன்னா ஸ்ட்ரிங் வந்து ஒரு கிளாஸ். ஸோ அது வந்து ஒரு டேட்டா டைப் இல்லை, அது இந்த இதில் ஜாவா பொறுத்த வரைக்கும் அது ஒரு கிளாஸ். ஸோ அதில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து இதை ஹேண்டில் பண்ணுது. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் இதெல்லாம் எல்லாமே தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். ஏதாவது புரியல அப்படின்னா அதை பார்த்துக்கோங்க. எல்லாமே என்னோட வீடியோ இது லிஸ்ட்டில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இந்த ரெண்டு வேரியபிள் என்ன இருக்குன்னா நம்ம யூசர், அதாவது இந்த டிஸ்பிளே ஆனோன்னா யூசர் வந்து இதை ரெண்டையும் டைப் பண்ணுவாங்களா, அது இருக்குது. ஸோ இது ரெண்டையும் எடுத்தாச்சு, வேல்யூ எடுத்தாச்சு. இந்த வேல்யூ எது கூட கம்பேர் பண்ணால் டேட்டாபேஸோட கம்பேர் பண்ணோம். ஸோ இந்த டேட்டாபேஸ் கோரி இதில் எழுதியிருக்கவும் இந்த இருக்குது. ஓகே ஓகே இதில் என்ன எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை கேட்ச். ஸோ இதுக்குலாம் வரும். ஓகே, ஸோ
இதில் வந்து ஒன்று தான் ரிட்டர்ன் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா செலக்டில் நான் ஒன்று தான் போட போகிறேன். வேர் யூசர் நேம் யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெண்டுமே என்னோட காலம் லாகின் அப்படிங்கிற ஒரு டேபிளில் உள்ள 2 காலம். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு இதுக்குலாம் டைப் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வேல்யூ டேரெக்டாக ஸ்டாட்டிக்கே கொடுக்காம எப்போவுமே ஒரே வேல்யூ கொடுக்காம யூசர் கொடுக்குற வேல்யூ கொடுக்கணும். அதாவது இங்கேருந்து வாங்கி நம்ம வச்சுருக்கணும் அதை கொடுக்கணும். ஸோ யூசர் நேம் தூக்கி இப்படி கொடுக்கணுமா? கண்டிப்பாக கிடையாது. இன்னும் என்ன அர்த்தம், யூசர் நேம் அப்படின்னு எடுத்துக்கும். நம்மளுக்கு என்ன வேணும், யூசர் நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் உள்ள வேல்யூ தான் வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டபுள் கோட்ஸை வெளியே ஆக்கணும். ஓகே, ஸோ இப்படி டபுள் கோட்ஸ் இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டு இதில் வேரியபிள் நேம் போட்டு திரும்ப டபுள் கோட்ஸ் இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அதே மாதிரி இதுக்கும் பண்ணிடுங்களாம். ஓகே, முடிஞ்சுது. ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு ரோ ரிட்டர்ன் பண்ணும், அப்படி இல்லை ஒன்றுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஒரு ரோ ரிட்டர்ன் பண்ணணும். எப்போ பண்ணுன்னா இந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டு மேட்ச் ஆனால் ஒரே ஒரு ரோ ரிட்டர்ன் பண்ணும். மேட்ச் ஆகுதுன்னா ஒன்றுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ இஃப் rs.next இந்த ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோ ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா ஆள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இதில் ட்ரூ ஆயிருமா? ஸோ இந்த இடத்துல லாகின் சக்ஸஸ்ஃபுல் நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே, இதே மாதிரி இன்கேஸ் ஒரு ரோவுமே இல்லை அப்படின்னா இப்படி ஒரு யூசர் நேமும் பாஸ்வேர்டு வச்சு எங்கள் டேட்டாபேஸில் ஒரு ஆளும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ லாகின் ஃபெயில்டு. ஓகே, ஸோ அதான் முடிஞ்சது. ரன் பண்ணி பார்க்கலாம். லாகின் ஃபெயில்டு. ஏன்னா நம்ம இந்த இப்படி ஒரு ஆள் வந்து நம்ம டேட்டாபேஸில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ லாகின் ஃபெயில்டு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாபேஸில் என்ன வேல்யூலாம் இருக்குன்னு சொல்லி நம்ம போய் பார்க்கணும். ஸோ யாரெல்லாம் இருக்கா, இப்படி ஒரு ஆள் இருக்குது, இவரோட யூசர் நேம் ஃப்ரெண்டு, அவரோட பாஸ்வேர்ட் ஹலோ. இன்னொருத்தர் இருக்கார், அவரோட யூசர் நேம் செகண்டு, அவரோட பாஸ்வேர்ட் வந்து ஹலோ ஃப்ரெண்டு. ஸோ நான் வந்து இதை ட்ரை பண்ணுறேன். யூசர் நேம் ஃப்ரெண்டு, பாஸ்வேர்ட் ஹலோ. ஸோ ஏன் வச்சுக்கோங்க. ஓகே, ஃப்ரெண்ட் ஹலோ லாகின். பார்த்தீங்களா, லாகின் சக்ஸஸ்ஃபுல். இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸில் உள்ளதை வந்து செக் பண்ணுறோம். இப்படி ஒரு யூசர் இருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஸோ லாகின் அப்படிங்கிற வந்து ஈவெண்ட் நடக்கும் போது, அதாவது அந்த லாகின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுற ஈவெண்ட் நடக்கும்போது, இது மேலே கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படிங்கிறது இதில் எழுதியிருக்கும். என்ன நடக்கணும், டேட்டாபேஸில் ஒரு கொரியை போட்டு இப்படி ஒரு ஆள் இருக்கா இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த ஆள் இருந்துச்சுன்னா rs.nextல கண்டிப்பாக ட்ரூவாக தான் இருக்கும். அதாவது rs.next எப்போ ட்ரூவாக இருக்குன்னா அடுத்த ரோ இருந்துச்சுன்னா. ஸோ ரோ இருக்குன்னு அர்த்தம், இந்த ரோ இருந்துச்சுன்னா இந்த ஆள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ லாகின் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ஃபெயில்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான வீடியோ. இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. கண்டிப்பாக ஜாவாவில் கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்க, நல்ல ஒரு டாப்பர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து என்னடா வீடியோ இது இவ்வளோ மொக்கையாக பண்ணியிருக்கான் அப்படின்னு நினைப்பீங்க. தயவுசெய்து இது வந்து ஒரு வீடியோஸ் வந்து ரொம்ப பேசிக் கூட தெரியாதவங்க அவங்க வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த வீடியோ போட்டிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோவும் கண்டிப்பாக போடும். உங்களுக்கு பெரிய பெரிய டவுட்ஸ் வரும், பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது அந்த மாதிரி வீடியோஸும் போடும். பட் முதல்ல பேசிக்ஸ் எல்லாமே முடிச்சுக்கிறேங்க, அதுக்கப்புறம் அந்த மாதிரி வீடியோ கண்டிப்பாக போடும். இன்கேஸ் உங்களுக்கு அவ்வளோ அர்ஜென்ட் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன். அதனால் எந்த ஒரு வீடியோ எவ்வளோ டாப்பான வீடியோனாலும் நம்ம போடலாம் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.